ஸோ இன்றைக்கி நான் என்ன புக்கு பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா 1000 Splendid Sun. இட் இஸ் பை கலித் ஹுசைனி. ஸோ இந்த புக் வந்து 2 உமனை வச்சு தான் வந்து இந்த ஸ்டோரியே ரிவால்வ் ஆகும். ஒன்று வந்து மரியம், இன்னொன்று வந்து லைலா. ஸோ மரியம் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மரியம் வந்து 5 year old இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி. ஸோ அவங்க அப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவளை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா அவள் வந்து ஒரு அன்அஃபிஷியல் சைல்டு. ஸோ அவங்க அம்மா கூட தான் இவள் இருக்கா. இவள் வந்து அவங்க ஒன் டே அவங்க அப்பா வந்தாலுமே அவங்க அப்பா கூட அந்த ஒன் டேவை நினச்சி பேலன்ஸ் இருக்க டேஸ்லாம் வந்து அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாள். எப்படா வரும், அவர் கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவள் வெயிட் பண்ணிருப்பாள். ஸோ இந்த ஸ்டோரி வந்து இது அப்படியே வந்து மரியம் ஏன் நம்ம அப்பா கூடயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு நாள் வந்து அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு வந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறம் இவளோட லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மரியமோட ஸ்டோரி. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மரியமுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி வந்து போகிற பிளேஸில் இருக்க பொண்ணு தான் வந்து லைலா. நெய்பர்ஹுட்டில் இருக்க ஒரு குழந்தை தான் வந்து லைலா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டை பூம் ஆகுது. இந்த பாண்டில் வந்து எப்படி இவங்க நடுவில் வந்து ஆப்கானில் வந்து வார் வந்துடும். அந்த வாரில் வந்து தாலிபன்ஸ் வந்து அவங்களோட ஆட்சி வந்து புரிகிற மாதிரி இருக்கும். தாலிபன்ஸ்ட்டை வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் இவங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, எப்படி இவங்க சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்ற கதை தான் வந்து 1000 Splendid Sun. இந்த புக்கில் சொல்லியிருக்க மாதிரி இன்னும் தாலிபன்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்க ஆப்கானிஸ்தான் வந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த புக்கில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க உமன்ஸ்க்கு. அது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்னா, singing is forbidden, so dancing is forbidden, you will not wear charming clothes, you will not speak unless spoken to, you will not make eye contact with men, you will not laugh in public, if you do you will be beaten, you will not paint your nails, if you do you will be lose your fingers, girls are forbidden from attending school, all school girls will be closed immediately. ஸோ இங்கே வந்து பேசிக் எஜுகேஷனுக்கு கூட வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான புக் தான் வந்து 1000 Splendid Sun, ஹவு த உமன் ஆர் சர்வைவிங் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த புக் படிக்கும் போது இப்போது தாலிபன்ஸ் கிட்ட ஆப்கானிஸ்தான் அவங்க தான் திருப்பி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போயும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த புக் படிக்கலாமா, இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டோரி கேட்டு இந்த புக் படிக்கலாமா இல்லையா, என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் பூஜா with the YouTube name Bumblebee. Thank you.